நேசிக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம். எங்களோடு பேச வேண்டும், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்களே ஆண்டவரே இந்த காரியத்தை பொறுப்பெடுக்க வேண்டும். கேட்கின்ற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுக்கும் என் தேவன் நல்ல பரிபூர்ணமான விடுதலையை தேவனே நீர் கட்டளையிட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாளிலே உங்களை டிவி மூலமாக, யூடியூப் மூலமாக சந்திக்கும் ஒரு வாய்ப்பை தேவன் தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்கிறேன், இயேசுவுக்கு நன்றி சொல்கிறேன். உங்களுக்கும் அருமையான மக்களாகி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகர் தொடர்ந்து இந்த செய்தி நீங்கள் பார்க்கிறீர்கள், தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிறீர்கள். கண்டிப்பாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நான் தலைப்பு செய்தியாக என்ன கொடுக்கேன் அப்படின்னா, பிரதான பாவி நான். யார் சொல்கிறா இப்படி ஒரு வார்த்தையை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் பெரிய ஒரு அறிவாளி, ஞானவான், தைரியம் உள்ளவர். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் சொல்கிற வார்த்தை பிரதான பாவி நான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் நான் பாவி தான் அப்படின்னு ஒத்துக்கிட மாட்டாங்கல்ல. ஆமாம், நான் பாவி தான் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது. நாங்கள் எல்லாத்துலேயும் சரியாக தான் இருப்போம். எங்கள் மனசாட்சி அறிய நாங்கள் யாருக்குமே எந்த தப்பு நாங்கள் பண்ண மாட்டோம். என்ன, நாங்கள் யாருக்குமே எந்த கெடுதலும் செய்ததே கிடையாது அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம பார்க்கல, உலகத்தில் எல்லோரும், நீங்களும் இருக்கீங்க, நானும் உலகத்தில் தான் இருக்கேன், எல்லோரும் நம்ம பார்க்குறோம். ஆனால் பவுல் நிறைய படித்தவர். அவர் அந்த காலத்திலேயே காலேஜிலலாம் படித்தவர். ரொம்ப அவர் யூதன், பெரிய பணக்காரர். அப்படிலாம் அவர் இருந்தாலும் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறத உங்களுக்கு நான் வாசித்து காட்டுறேன். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தில் 15வது வசனம். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியுது? பாவிகளை இரட்சிக்க தான் இயேசு உலகத்துக்கு வந்தாங்க. அந்த வார்த்தை உண்மையானது, எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. இந்த உலகத்தில் உன்னுடைய பாவங்களையும் சாபங்களையும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. பிள்ளைகள், நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம், பிள்ளைகளுக்குள்ளே நம்ம சண்டை செய்வோம்ல, அப்பவும் கூட நீ தான் பார்த்து எழுதுன, நீ தான் என் பென்சிலை உடைச்சிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. தானே உடைச்சாலுமே பிறர் மேல் பழியை போடுவது ஆதாம் காலத்தில் இருந்து இன்ற வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. யாருமே தன்னுடைய குறையை ஒப்புக்கொள்கிறது இல்லை. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம குடும்பங்களிலே பார்க்கின்றோம், வெளியே பார்க்கின்றோம், ஊழியத்தின் பாதையில் பார்க்குறேன். நான் இப்படி மிஸ் பண்ணிட்டேன், இது என்னுடைய கவனக்குறைவு தான், என்னுடைய தவறு தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களே நீங்கள் அதிகமாக பார்க்க முடியாது. தன்னை ஒரு நீதிமானாகவே நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது நமக்கு இப்போ மேட்ரு இல்லை. ஆனால் இந்த பவுலை போல நாம் சொன்னால் நாம் இந்த பூமியிலையும் சரி, பரலோக ராஜ்யத்திலையும் சரி ஒரு மேன்மையாக எண்ணப்படுவோம். 16வது வசனம். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். அவருடைய கர்த்தருடைய நீடிய பொறுமையை என்னிடத்தில் அவர் காண்பித்தார். அந்த இரக்கத்தை நான் பெற்றுக்கொண்டேன் பிரதான பாவியாகிய என்னிலே. இன்றைக்கி கூட நம்ம யோசித்து பார்ப்போம். நான் இப்படிலாம் சொல்லியிருக்கேனா? நான் நிறைய தவறு பண்ணியிருக்கேன்ப்பா. ஒரு சகோதரிகிட்ட நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தேன் திங்கக்கிழமை. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் என்னுடைய தவறுகளை தேவனிடத்தில் சொல்லும்போது அது கண்டனராக அந்த பாவங்கள் இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஃபயர் கேம்ப் அப்படின்னு சொல்லி நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் ஒரு கேம்ப் வச்சுருந்தாங்களாம்மா. அதில் பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா, ஃபயர் கேம்ப் அப்படின்னா ஒரு இடத்துல தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். இது கேம்பு செமினார் மாதிரி ஒரு தியான கூட்டம். அதில் ஒரு சகோதரன் தன்னுடைய பாவங்களை பக்கம் பக்கமாக எழுதி கொண்டே இருந்தாராம். ஏன்னா அந்த வாலிப பிராயத்தில் அவ்வளவு ஒரு பாவங்கள் 8 பக்கம் கிட்டக்க நான் எழுதினேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி எழுதி எல்லாரும் அழுது கண்ணீரோடு கொண்டு அந்த எரிகின்ற நெருப்பிலே தங்கள் செய்த பாவங்களை அதிலே போட்டார்கள், எழுதி வைத்ததை. நானும் என்னுடைய தவறுகளை அப்படி அத்தனை பக்கம் எழுதி கொண்டு அந்த எரிகின்ற தீயிலே நான் போட்டேன். நான் இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ இந்த பொண்ணியாட்ட சொன்னான், என்னுடைய பாவத்தெல்லாம் கண்டனராக ஏற்றலாம் அப்படின்ட்டு. மனிதன் தன்னுடைய தவறுகளை உணரும்போது அவன் வாழ்வடைவான். நான் எப்பவுமே நீதிமான் அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிட்டு கூடாது. அவருடைய கிருபை இரக்கம் பாவிகளை தான் நோக்கி பார்க்கின்றது. அவர் பாவிகளாய் இருந்தாலும் நம்மை தெரிந்து கொள்கிறார். அதான் பிரதான பாவியாகிய என்னிடத்திலே அவர் எல்லா நீடிய பொறுமையை காண்பிக்கும்படி இருந்தால் நான் பாவிதான். பாவம் என்பதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட முடியாது. பாவம் பொல்லாதது, பாவம் கொடுமையானது. பாவத்தினால தண்டனை வரும். ஏதாவது ஒரு தவறு செய்தவங்களை போலீஸ்னாலும் பிடிச்சி உடனே எஃப்ஐஆர் கேஸ் போட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஃபெயில் ஆர்டர் எடுக்கணும், திருப்பி கேஸ் நடக்கும். இன்னும் அருமையாக வளர்த்த பிள்ளைகளாக இருந்தாலும் அவர் அக்யூஸ்டாக அவர்கள் மாறும்போது தண்டனையை அடையத்தான் வேண்டும். அதுதான் சட்டம். ஏசப்பாட்ட நம்ம இப்படி தான் நான் ஒரு பாவி என்று நாம் அவரிடத்தில் போகும்போது அவருடைய நீடிய அந்த பொறுமையானது நம்முடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தமாக்கப்படுகிறோம். பவுல் பரிசுத்தமாக்கப்படுகின்றார். சங்கீதம் 51:17 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். தேவனுக்கு ஏற்கக்கூடிய ஒரு பலின்னா என்ன? காணிக்கை. அது என்னது அப்படின்னு சொல்கிறாரு தாவீது அரசன். நொறுங்குண்ட ஆவிதான். கண்ணீரோடு தேவ சமூகத்திலே, நான் பாவிதான், குறைவுள்ளவன் தான், என்னை மன்னியும், நீங்கள் தான் மன்னிக்க முடியும். இந்த பூமியில், இந்த உலகத்தில் உங்களுக்கு 40 வயசு இருக்கும், 25 வயசு இருக்கும், 60 வயசும் இருக்கும், 70 80 இருக்கும். இவ்வளவு காலம் நீங்கள் இந்த பூமியில் வாழ்கிறீங்க. நானும் 60 வயசுக்கு மேலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். யாராவது உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் வாருங்கள் என்று கேட்கின்றார்களா? இயேசு ஒருவர் தான். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாங்க, என்கிட்ட வாங்க, தாகமுள்ளவன் என்னிடத்தில் வர கடவன், நானே வாசல், நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம் இயேசு மட்டும்தான். சுமை தாங்கி இந்த உலகத்தில் அவர் மட்டும்தான், இயேசு மட்டும்தான். இதில் இவர் சொல்கிறாரு, தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான அந்த இருதயத்தை நீங்கள் புறக்கணிக்க மாட்டீங்க. அப்போ நான் இப்போ நான் பாவிதான் அப்படின்னு நான் சொல்லி நான் வருத்தப்படுறேன். நான் இவ்வளோ பெரிய தவறை நான் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி என்னுடைய இருதயம் நொறுங்கும்போது தேவனுடைய இருதயமும் நம்ம இருதயத்தோட கனெக்ஷன் ஆகுது. ஏன்னா அவருடைய சிலுவை பாடு, மரணம், கடைசியில் விழாவில் குத்துனாங்க, ஒரு சொட்டு நீர் வந்துச்சு, இரத்தமும், அதோடு அவர் உயிர் போயிடுச்சு. அப்போது அந்த விழாவிலே குத்தும்போது அந்த ஈட்டியினுடைய கூர்முனை
இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இருதயத்தில் பிளட்டு சர்க்குலேஷன் அங்கே தானே, ஹார்ட்டுக்கு தேவையான பிளட்டு. எப்படி ஒரு குழந்தையானது தாயின் கர்ப்பத்திலே அது தண்ணிக்குள்ளே தான் அது என்ன செய்து ரவுண்ட் அடிச்சுட்டு வளருது. தேவையான அளவு தண்ணிச்சத்து ஒரு குழந்தைக்கு அந்த கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க வேண்டும். தண்ணிச்சத்து குறையக்கூடாது. அதே போல் நம்முடைய ஹார்ட்டில் பிளட்டு சர்க்குலேஷன் அது இரத்தத்துக்குள்ளே தான் என்ன செய்து கிடக்குது. அப்போ இப்போ நம்ம நம்முடைய இருதயத்தில் நான் தவறு செய்திருக்கிறேன் என்று நான் நொறுங்கி ஏசப்பாட்ட போகும்போது அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த இறக்கம் நமக்குள்ளே வடிந்து அது நமக்குள்ளே வருகின்றது, எனக்குள்ளே வருகின்றது, உங்களுக்குள்ளே வருகின்றது. இந்த பிளட்டினுடைய காரியமானது நம்முடைய இருதயத்தை கழுவக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இரத்தம் சம்பந்தமானவங்க தான் உறவு. ஒரு தகப்பனுக்கு 4 குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க இரத்த சம்பந்தமானவங்க. மற்ற எத்தனை அக்கா பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அண்ணன் பிள்ளைகள் இருந்தாலும் சரி, இந்த இரத்த சம்பந்தமான உறவு வேற. ஆனால் ஒரு தகப்பனுடைய ஜீன் அந்த இரத்தத்தில் பிறக்கின்றவங்க தான் அந்த உறவுக்கு சரியானவங்க. அதே போல் ஏசப்பா அவருடைய அந்த இரத்தத்தினால, அதாவது கடைசி இரத்தம் கூட சிந்திட்டாங்களா, அந்த இரத்தம் நம்முடைய ஹார்ட்டுக்குள்ளே, ஏன்னா பாவம் செய்யும்போது நம்முடைய இருதயம் தான் கரைப்படும். நான் 3ஆவது வகுப்பு படிக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு இடத்துல பலாக்கொட்டை எடுத்து சாப்பிட்டேன். பலாப்பழத்தில் உள்ள கொட்டை இருக்குல்ல, அதை அவிச்சு கூறு வைப்பாங்க சாயங்காலம் போல். அது ஒரு பெரிய நீளமான மார்க்கெட். அங்கே எல்லாமே மீன், கருவாடு, இப்படி எல்லாமே இந்த மாதிரி தின்பண்டங்கள் எல்லாம் இருக்கும். அதை நான் வியாபாரி அந்த அக்காவுக்கு தெரியாமல் நான் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டேன். அதில் 8 கொட்டை இருந்துச்சு. 3ஆவது வகுப்பு படிக்கும்போது எங்கள் அம்மாவுக்குமே தெரியாமல் நான் எங்கள் வீட்டில் வளவுன்னு சொல்லுவோம்ல, பின்னால் அங்கே உட்காந்து நான் சாப்பிட்டேன். ஆனால் 24 வயசு வரும்போது தேவன் என்னை சந்தித்தார். அவர் தான் என்னை சந்தித்தார். நான் அவரை பார்க்கலை, தேடலை. நான் சினிமா பார்க்கணும், செகண்ட் ஷோ கண்டிப்பாக டெய்லி ஒரு தேட்டருக்கு போகணும். தூத்துக்குடியில் டெய்லி செகண்ட் ஷோ பார்த்தாகணும். கடை வச்சுருந்தோம். கடையை அடித்த உடனே 10 மணிக்கு கடையை அடிச்சுட்டு என்ன செய்யணும், செகண்ட் ஷோ சினிமா பார்க்கணும். அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். தேவன் அவருடைய இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு தான் கேட்டார். ஃபஸ்ட்டு தேவனுக்கும் எனக்குள்ள அந்த கான்டாக்டு ஒன்றையே எனக்கு தா அப்படின்னு தான் கேட்டார். நானும் என்னை அவருக்கு கொடுத்தேன். அப்போ என் உள்ளத்துக்குள்ளே இயேசு வந்தாங்க. வந்தபோது எனக்கு சொன்னாங்க, நீ இப்படி 3ஆவது வகுப்பு படிக்கும்போது இந்த மாதிரி இடத்துல நீ பலாப்பழ கொட்டை எடுத்து நீ சாப்பிட்டல அப்படின்னு. அது 2 பைசா தான். நான் அந்த 24 வயசில் தான் தேவன் என்னை இப்படி சந்தித்தார். அப்போ எனக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க. அப்போ நான் நினச்சேன், இத்தனை வருஷமாக இந்த பாவ நினைவு வரல எனக்கு. ஆனால் அன்றைக்கு அவர் என்னை சந்திக்கும்போது நான் இருதயத்திலே நான் கலங்கினேன். எப்படின்னு எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் ஆண்டவர். அதை எப்படி எனக்கு விளக்கி காட்டினார் அப்படின்னா, நீ கையினால் அந்த பாவத்தை செய்யும்போது, கையினால் நீ திருடும்போது அதனுடைய அந்த பாவத்தினுடைய அதை லாபம், நான் செய்கிற பாவத்துக்கு எனக்கு உரிய அது அந்த காரியமானது தண்டனைக்குரியது என்னுடைய இதயத்திலே வருகின்றது. கையினால் செய்கிறது, கண்களினால் பார்க்கிறது, காலினால் செய்கிறது, சிந்தனையினால் செய்கிறது, அதனுடைய ஸ்டோர் என்னது தான், ஹார்ட் தான். இதை நம்முடைய ஆன்மா. அப்போ என்ன இது தவறான காரியங்களோ நல்லதோ எதை செய்யும் போதும் அதனுடைய ஸ்டோர் எங்கே அப்படின்னா ஹார்ட்டில் தான், ஆன்மாவிலே. அதனால தான் ஆன்மா பழுதடைகிறது. ஆன்மா நஷ்டப்படுகிறதுனால துக்கம் ஏற்படுகிறது. ஆன்மா பாவத்தினாலே அமிழும்போது அது நமக்கு வேதனையையும் சாபங்களையும் தண்டனையையும் பலவிதமான பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடுகின்றது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை நீங்கள் புறக்கணிக்க மாட்டீங்கன்ட்டு
51வது சங்கீதத்தில் தாவீது அரசன் அழுகின்றார், இருதயத்தில் இருந்து அழுகின்றார். இப்போ தேவன் அதை மன்னிக்கிறார். இன்னொன்று பாருங்கள், சங்கீதம் 51:1-2 ரொம்ப எனக்கு இன்றைக்கி இந்த வசனத்தை நான் மதியம்தான் எடுத்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப நானாகவே ரொம்ப அழுதுட்டேன். 51 சங்கீதம் 1 பாருங்கள், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். இந்த ஃபஸ்ட்டு தேவனுக்கு முன்னால் ஒரு மனு தாக்கல் பண்ணுறார். ஃபஸ்ட்டு பேச அப்பாயின்மெண்ட்டே என்ன அப்படின்னா, உமது கிருபை, தேவனே உமது கிருபை. இப்போ நீங்கள் பாவத்தை மன்னிக்கக்கூடியவங்க தான், நீங்கள் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் பாவியான மனுஷன்தான், பாவம் செய்யாதவன் உலகத்தில் இல்லையா அப்படின்ன மாதிரிலாம் ஒரு திமிராக போகவில்லை. அப்படி நான் இன்றைக்கி உண்மையிலே இந்த செய்தி எடுக்கும்போது ஆண்டோடைய கிருபையினால் என்ன அறியாமலே அந்த வசனம் என்னை டச்சு பண்ணிச்சு, நான் அழுதேன். உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். ஏன்னா இந்த பாவத்தினுடைய அதனுடைய தண்டனை, அந்த தன்மை, அது எனக்கு என்ன சொல்லனே தெரிய மாட்டேங்குது. அதனுடைய இப்போ ஒரு தொழில் செய்கிறோம், நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு அது லாபமாக சம்பளம் வருகின்றது. நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி நடத்துகிறீங்க, அது உங்களுக்கு 1 கோடி வருமானம் தரும். அதே போல் நான் தேவனுடைய கிருபையை நம்பி நான் போகும்போது அதனால் எனக்கு வருகிறது இரக்கம். அதனால் அவர் சொல்கிறாரு, அவருடைய மூலதனம் என்ன, தாவீது அரசனுடைய மூலதனம் பண்ணணும் ஒரு தொழிலுக்கு. அந்த மூலதனம் பண்ணும்போது அவர் சொல்கிற மூலதனம் என்ன அப்படின்னா, தேவனே உமது கிருபை, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என்னுடைய மூலதனமே அதுதான். என்ன அப்படின்னா, உம்முடைய மிகுந்த இரக்கம். மிகுந்தனாலே ரொம்ப, இறக்கம்னா அதை விட, அதாவது எக்ஸ்ட்ரா தேவன் அவர் ரொம்ப பெருசாக வல்லமையாக காட்டுறாரு. அப்படி இந்த வேதம் காட்டுறதுனால தான் இன்றைக்கி நான் பிழைச்சிருக்கேன், நீங்களும் பிழைச்சிடுவீங்க. சுத்திகரியும், சுத்தம் பண்ணிடுங்க. 2வது வசனம் பாருங்கள், என் அக்கிரமம், சங்கீதம் 51:2, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் முறை என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம், அதாவது உங்களுக்கு தெரியும் அவர் செய்த பாவம், ரொம்ப அவர் பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அதனால் அவர் தன்னையே சொல்கிறாரு, நான் ஒரு அக்கிரமக்காரன். அதனால் நீங்கள் என்ன முழுசாக கழுவிருங்க, நான் அறகுறையாக வரல. அதான் ஃபெயில் ஆர்டர்னால் தற்போது விடுதலை, வெளியே வந்துடலாம். ஆனால் அவன் குற்றவாளி தான். நான் அவனுடைய நேம் எங்கே இருக்கும், கோர்ட்டில் இருக்கும், குற்றவாளி என்ற பேரில் தான் இருக்கும். அதே போல் ஒரு ஃபெயில் ஆர்டருக்கு நான் வரல, தற்காலிகமான விடுதலைக்கு நான் வரல. என்னுடைய அக்கிரமம் என்ன செய்யணுமா, முற்றிலும் கழுவி என் பாவம் அது என் பாவம் அறனா முழுசுமாக என்னை சுத்திகரிங்க. அப்படின்னா நான் ஒரு ஃப்ரீனஸ்ஸை நான் உணர்றேன், அவர் உணர்றார். அதனால தான் இப்போ சந்திப்பு என்ன, இவருடைய மூலதனம்லாம் என்ன அப்படின்னா, உம்முடைய மிகுந்த கிருபை, உம்முடைய மிகுந்த இரக்கம், நீங்கள் என்ன இப்படி கழுவிருங்க. என்னுடைய டெபாசிட் என்ன, தேவனை சந்திக்கும் போது நான் ஒரு டெபாசிட் பண்ணுறேன். அது என்ன டெபாசிட்டு, அது உமது இரக்கம் என்பதை குறிக்கின்றது. அவருடைய தேவனுடைய ஹார்ட் ரொம்ப அன்பு நிறைந்ததாக இவர் பார்க்கின்றார். தாவீது அரசன் பவுல் அப்படியே தான் பார்த்தார். அதனால தான் பாவியிலும் நான் பிரதான பாவி, என்னை மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறத நம்ம பார்க்கிறோம். நீங்கள் புறக்கணிக்க மாட்டீங்க. பவுல் சொல்கிறார், பவுலுடைய ஆவி இப்படி நொறுக்கி தேவ சமூகத்துக்கு பவுலை கொண்டு போகிறார். நான் பாவிதான் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய பாவங்கள் எவ்வளவாக இருந்தாலும் இந்த உலகத்தை நீங்கள் சுற்றி பார்க்க முடியாது. எங்கெல்லாம் தான் போக முடியும், எத்தனை நாடுகளுக்கு தான் போய் இந்த உலகம் முழுசும் உங்களால் பார்க்க முடியுமா? முடியாது. நான் இந்த கிராஸ் டிவியில் இருக்கிறேன், இது ஒரு பெரிய பேலஸ் மாதிரி தான் இருக்குது, இதை நான் பார்த்துடலாம். ஆனால் இந்த உலகத்தை நம்மளால் பார்க்க முடியுமா? அதே போல் நம்முடைய பாவம், என்னுடைய பாவம் இந்த உலகத்தை விட பெருசாக இருக்கட்டுமே, அதை மன்னிக்க இயேசுவின் இரத்தம்
போதுமானது. அதனால தான் தாவீது ராஜாவும் பவுலும் ஸ்ட்ராங்காக அடிக்காங்க. நாங்கள் பாவி தான், நீங்கள் எங்களை மன்னிச்சு தான் ஆகணும், ஏன்னா உம்முடைய மிகுந்த இரக்கமும் கிருபையும் இருக்கின்றது. இந்த உலகத்தை விட நம்முடைய பாவம் பெரிதாக இருந்தாலும் இயேசு மன்னிக்க ஏசப்பா சக்தி உள்ளவராக இருக்கின்றார், மன்னிக்கின்றார். இந்த மிகுந்த இரக்கம் என்னமா இருக்குது தெரியுமா? அவருடைய இயேசுடைய ஹார்ட் அப்படி நான் நினச்சி பார்த்தேன். நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை. கோழியை வெட்டும்போது நான் பார்த்துருக்கேன் அம்மா வீட்டில். ஃபஸ்ட்டு தலையை பிடிச்சி ஒரு சட்டிக்குள்ளே தண்ணியை வச்சு கோழியை அப்படியே முக்குவாங்க. பெரிய கோழியை தண்ணிக்குள்ளே வச்சு முக்குவாங்க. மகள் பயமாக இருக்கும். அப்படியே தண்ணியை குடித்து மூச்சு முட்டி செத்துப்போம் கோழி. திருப்பி எடுத்து வெளியே போட்டு அந்த ரெக்கையெல்லாம் சிறகெல்லாம் கம்ப்ளீட்டாக இது பண்ணிடுவாங்க. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தலையை வெட்டி எடுத்துருவாங்க பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அவங்க செய்கிறது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் புதுசாக கதை சொல்கிற மாதிரி இருக்கா என்ன தெரில, நான் பார்த்துருக்கேன். சின்ன பிள்ளையில் இந்த நிறைய இந்த அந்த இது இருக்குல்ல கழுத்து, இந்த கழுத்தில் இருந்து அப்படியே நேர வெட்டி அப்படியே கிழிச்சிருவாங்க, ரெண்டாக பிளந்துருவாங்க. அங்கே தான் எல்லாமே இருக்கும். அந்த நுரையீரல், அதனுடைய ஈரல், அதுக்கு பிறகு அந்த முட்டை கருவு, அந்த கல்லீரல், பித்தப்பை எல்லாம் அப்படியே வரிசையாக செக்ஷன் பை செக்ஷனாக அப்படியே கேலரி மாதிரி வரிசையாக இருக்கும். கேலரி பார்த்துருப்பீங்கள்ல, விளையாட்டுக்கு கேலரி வச்சுருப்பாங்க. அப்படியே செக்ஷனாக அப்படியே ஒன்று ஒன்றா இருக்கும். எல்லாத்தையும் அப்படி பூ போல் எடுப்பாங்க. முட்டை கருவை தனியாக எடுப்பாங்க, பித்தப்பை எடுத்து தூர போட்டுருவாங்க, ஏன்னா அது கசக்கும் அப்படின்ட்டு. அப்படி ஒன்று ஒன்றா எடுக்கும்போது அந்த பிளட்டெல்லாம் வெளியாக்கி அப்படி நீட்டாக கிளியராக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதே போல் தான் நம்ம இருதயம் அப்படியே ரெண்டாக கிழிக்கப்படுது. ஏனென்றால் இயேசு நமக்காக சிலுவையில் உயிர் விடும்போது தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது, மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. எதுக்குன்னா, நீ வரலாம், இவ்வளவு நாளும் இது திரையிடப்பட்டிருக்கிறது, உள்ளே என்ன நடக்கு ஏது நடக்குன்னு தெரியாது. அங்கே பிரதான ஆசாரியன் ஒரு ஆட்டை பலி செலுத்துவான். அந்த ஆட்டை வெட்டும்போது தலைப்பகுதி ஒரு பக்கம், கொழுப்பை எடுத்து அதை எரிச்சுக்கிட்டு இருக்கணும், சாணியை ஒரு பக்கம் ஒதுக்கி தள்ளணும், ஒரு பக்கம் மலக்குடலில் உள்ளதை அதை ஒரு பக்கம் ஒதுக்கணும், கொழுப்பெல்லாம் எடுத்து தகனிக்கணும், ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேலே தெளிக்க வரணும். பெரிய வேலை அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு ஃபுல் மனிதன் பலசாலியை தான் அந்த வேலையை செய்ய முடியும். அப்படி அங்கே செய்துக்கிட்டு இருப்பாங்க. இது ஜனங்களுக்கு தெரியாது. ஆசரிப்பு கூடத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. இப்போது இயேசுவானவர் அவர் நமக்காக அந்த திரைச்சியில் அவர் உயிர் விடும்போது அவருடைய காட்டு திறந்துச்சு. நீ இங்கே வா, நீ பார்க்கலாம், என்னையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவாலயத்தினுடைய திரைச்சியலை கிளிய இயேசுடைய இருதயம் திறக்க, நம்ம அங்கே ஜாயிண்டாக அந்த இரத்தத்தினால நம்ம பிழைக்க, நரகத்துக்கு பாதாளத்துக்கு தப்புவிக்கப்பட்டு இந்த பூமியிலையும் ஒரு குறைவும் இல்லாமல் ஆசீர்வாதமாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள இவ்விதமாய் இயேசு மரணத்தை சந்தித்தார். இதெல்லாம் இவங்க தெரிஞ்சிருக்காங்க. தாவீதுக்கு அந்த காலத்தில் இயேசுப்பா பற்றி தெரியாது. அதாவது அப்படி இந்த மரணம் உயிர்த்தெழுதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்க அவங்களுக்கு. ஆனால் பவுலுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அவர் இந்த மாதிரி அறிக்கையை செய்கிறார். அடுத்து ஒரு வசனம் பாருங்கள், சங்கீதம் 51:9. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைக்கணும். அதாவது எப்படின்னா, ஏசப்பா நீங்கள் என்னுடைய பாவத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது சரி வராது. ஏன்னா அது எக்ஸ்ட்ரான பாவங்கள், நினைவுகள் முதற்கொண்டு என்னுடைய தவறுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் என் பாவத்தை நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. என் பாவத்தை நீங்கள் பார்த்து கால்குலேட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம், என்னுடைய தண்டனை மிகப்பெரியதாக இருக்கும். நீங்கள் என் பாவத்தை நீங்கள் பார்க்காம என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கிடும், எதுவுமே இருக்கக்கூடாது. அது தாவீது ராஜாவுடைய இந்த மெயின் கேரக்டரே என்ன அப்படின்னா, ஏசப்பாவிட்ட அவர் பேசுகிறதே என்ன அப்படின்னா, முற்றிலும் கழுவி பாவங்கள் அற சுத்திகரியும் கழுவும், முற்றிலும் 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 தான். இந்த அறகுறையான வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியத்தில் சரி, உலக பிரகாரமாக எதையுமே நம்ம அறகுறையாக பார்க்கக்கூடாது. கண் தெரியாத ஒருவனுக்கு இயேசு கண் பார்வை கொடுக்கும்படியாக தனியை அழைத்து கொண்டு போய் அவனுக்கு கண்ணிலே கையை வைத்து தொட்டார். தொட்டுட்டு கேட்டாங்க, ஏசப்பா நீ என்ன பார்க்குற அப்படின்னு கேட்டாங்க.
அவன் சொன்னான், நடக்கிற மனிதர்களை மரங்களைப் போல பார்க்கின்றேன் அப்படின்னா. நடந்துக்கிட்ட மனுஷன் அவனுக்கு ஸ்டாண்டர்டிஸில் தெரியுது, அது சரி வராதுல்ல. திருப்பி சுத்தமாக்குறாரு, இப்போ நீ பார்க்கிறாய், இப்போ நடக்கிற மனிதர்களை நடக்கிறவர்களாக பார்க்கின்றேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் ஆண்டவர் அவன் அனுப்புகிறார். அருமையானவர்களே, தேவன் செய்கிறது எதுவுமே முற்றிலும் ஒரு பூரணமான விடுதலை தான், சம்பூரணமான விடுதலை தான், பரிபூரணமான விடுதலை தான். அறகுறையான ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள வேண்டாம். முழுசாக நம்ம கேட்போம். கேட்கும்போது அதை தேவன் தருவார். இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் பாவத்தை பார்த்து கால்குலேட்ரு பண்ணி நீங்கள் பாவத்தை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, அது எனக்கு சரி வராது. நீங்கள் என்னை மன்னித்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்தார். அதனால் தாவீது ராஜா மீண்டும் அரசனாக வீற்றிருந்தார். பவுல் பிரதான பாவி என்று சொன்னதினாலே அப்போஸ்தலர் 9:15 மட்டும் நான் வாசித்து முடிக்க போகிறேன். எனக்கு நேரம் ஆயிற்று. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். பவுல் சொல்கிறாரு, பாவிகளிலும் பிரதான பாவி நான் சொல்லும்போது சொல்கிறாரு, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்க நான் தெரிந்து கொண்டேன். பெரிய ஒரு போஸ்ட், பெரிய ஒரு அப்பாயின்மெண்ட்டு அவருக்கு ரெடியாக இருக்குது. ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நான் பிரதான பாவி என்று சொன்னதுனால. அவர் எழுதின நிருபங்கள் எவ்வளவு! இன்றைக்கு கலாத்தியர், கொலேசியர், எபேசியர், இன்னும் தீமேத்துக்கு எழுதின கடிதங்கள் வாசிக்கும்போது இன்றைக்கும் ஜீவன் உள்ளதாக இருந்து நம்மை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. நாமும் இப்படியாக தேவனிடம் மனம் உடைந்து மன்னிப்பு கேட்கும்போது தேவன் நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது மிகுந்த கிருபையும் உமது மிகுந்த இரக்கத்தையும் நம்பி நாங்கள் உங்ககிட்ட வருகின்றோம். உங்களுடைய இருதயத்துக்கும் எங்களுடைய இருதயத்துக்கும் ஒரு கனெக்ஷன் வேண்டுமென்று வருகின்றோம். இந்த கான்டாக்ட் எங்களுக்கு எங்களுடைய மரண பரியந்தம் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எப்போ நாங்கள் ஜெபம் செய்தாலும் உங்கள் இருதயமும் எங்கள் இருதயமும் கரெக்டாக கனெக்ஷன் ஆயிடணும். அதுக்கு தடையாக இருக்கிற எங்களுடைய பாவங்களோ அக்கிரமங்களோ மீறுதல்களோ நினைவில் உள்ளதோ சிந்தனையில் உள்ளதோ மனதிலே நினைக்கிறதையோ நீங்கள் மன்னிக்க வேண்டும். இனிமேல் இந்த மாதிரி தவறு நாங்கள் செய்யவே கூடாது. எங்கள் பாவங்களற எங்களை முற்றிலும் கழுவி பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரித்து உங்களோட நாங்கள் நல்ல கனெக்ஷனோட, எப்படி ஒரு தகப்பன் வீட்டில் தன்னுடைய பிள்ளை எந்த இடத்துலையும் உட்கார்ந்துருக்கும், அது சோபாவிலையும் உட்கார்ந்துருக்கும், மெத்தையிலையும் உட்கார்ந்துருக்கும், மாடியிலையும் உட்கார்ந்துருக்கும், அப்பா மடியிலையும் உட்கார்ந்துருக்கும், அம்மா மடியிலையும் உட்கார்ந்துருக்கும், நினச்சதை எடுத்து சாப்பிடும், அது தோட்டத்திலையும் உலாவும், எந்த செடியையும் பறிக்கும், எந்த பூவையும் பறிக்கும். ஏனென்றால் அது தகப்பனுடைய இரத்தத்தினால உருவான குழந்தை. அதற்கு அந்த வீட்டிலே சம உரிமை உண்டு. அது எந்த பீரோலையும் திறக்கலாம், எதையும் எடுக்கலாம். அப்படி போல உறவு சம்பந்தமான காரியம் இப்படி இருக்கிறபடினால தகப்பனே, எங்களுக்கும் தமக்கும் நல்ல ஒரு உறவு, அந்த கனெக்ஷன், எங்களுடைய கான்டாக்ட் தம்மோடு மட்டும் இருந்து நீங்கள் எங்களுக்கு இந்த பூமியில் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் வியாதி இல்லாமல் நல்ல சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு குடும்பங்கள் வாழ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க தீர்க்காயுசு கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று, அமைதலும் ஆறுதலும் சமாதானம் உள்ள வாழ்க்கை தர வேண்டும் என்று, குறைகளை மன்னித்து வாழ வைக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.